வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு தருகின்ற ஆதரவை வாபஸ் பெறுவோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் பே. சண்முகம் அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. அந்த அறிவிப்பை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் வரும். நாங்களும் விஜய்க்கு தருகின்ற ஆதரவை வாபஸ் பெறுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு கட்சியும் வாபஸ் பெற்றால் இந்த ஆட்சி கவிழுமா இல்லையா அப்படின்றதான் முதல் செய்திங்க. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிரான போராட்டம் வலுத்திருக்கிறது. அதுக்கு ஒரே ஒரு ஊடகம் தான் காரணம். அந்த ஊடகத்துக்கிட்ட சில கேள்விகளை கேட்க வேண்டியதாக இருக்குது. அந்த கேள்விகளை பார்ப்போம். மூன்றாவதாக, நீட்டு எதிர்ப்பு போராட்டத்தில் தலித்திய தலைவர்கள் மட்டுமே இருக்கின்றார்களே, ஓபிசி தலைவர்கள் எங்கே? ஏன் ஓபிசி தலைவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டு எதிர்ப்பில் விருப்பம் இல்லையா? ஏன் தலித்திய ஆளுமைகள் மட்டுமே நீட்டுக்கு எதிராக ஒன்று சேர்ந்து போராடுகின்றார்கள்? அப்போது ஓபிசி தலைவர்களை தலித்திய ஆளுமைகள் பார்த்தீங்கன்னா வேணான்னு வெறுத்து ஒதுக்கிட்டாங்களா? இந்த நீட்டுக்கு எதிராக ஒருங்கிணைக்கின்ற போராட்டத்தில் கூட ஓபிசி தலைவர்களை சேர்த்துக்கொள்ள மாட்டாங்களா? அந்த அளவுக்கு தலித்திய தலைவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதி வரி இருக்கிறதா? எங்கே ஓபிசி தலைவர்கள், எங்கே ஓபிசி மாணவர்கள்? தலித்திய மாணவர்கள் மட்டும் போராடுறாங்களே அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இங்கே நீட்டுக்கு எதிராக போராடுறாங்களா இல்லை விஜய் ஆட்சிக்கு எதிராக போராடுகின்றார்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. கடைசியாக, இந்த மாதிரி தொடர்ந்து நீட்டுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்க. மோடி அவர்கள் ஏதாவது இதுக்கான நடவடிக்கை எடுத்தாரா இல்லையா அப்படின்னு நம்ம சேர்த்தே பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க. வாங்க வரிசையாக பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்பாக இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல பே. சண்முகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர் போராட்டத்தை ஒடுக்குகின்றீர்கள். நீங்கள் ஒடுக்குனீங்கன்னு வச்சிங்களேன், நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் மாணவர்கள் போராட்டத்துக்கு அனுமதி அளித்து எங்கள் இடத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பே. சண்முகம் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸை போராட்ட காலத்துக்கு திறந்து விட்டுருக்காரு. போராடட்டும். ஏன் திடீர்னு இந்த தமிழக வெற்றி கழகமானது மாணவர் போராட்டத்தை ஒடுக்குகிறது அப்படின்னு பே. சண்முகம் சொல்கிறாருன்னா, காலேஜில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறாங்களாம். அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதான். அதனால் போராட்டம் என்கின்ற போது அடுத்தவங்கள பாதிப்படையக்கூடாது. அப்படி யாரெல்லாம் உள்ளிருந்து போராடுகின்றார்களோ அவங்கள கைது செய்கிறாங்களாம் இந்த தமிழக காவல்துறை. அதனால் பே. சண்முகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தேகத்தின் பேரில் மாணவர்களை கைது செய்கிறீங்க. பொது வெளியில் போராடினா கைது பண்ணுறீங்க. அதோட நீங்கள் எங்கே அனுமதிக்கிறீங்களோ அங்கே போராட்டம் நடத்தினா கூட கைது பண்ணுறீங்க அப்படின்னு பே. சண்முகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாணவர்களுக்கு ஆதரவாக இருப்பீங்கன்னு பார்த்தேன், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இருப்பீங்கன்னு பார்த்தேன், ஏழை எளியோருக்கு ஆதரவாக இருப்பீங்கன்னு பார்த்தேன். ஆனால் இவற்றுக்கெல்லாம் எதிராக இருக்கிறீங்க. உங்களுக்கு தரக்கூடிய ஆதரவை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பே. சண்முகம் அவர்கள். நாங்கள் உங்களுக்கு வெளியிலிருந்து தான் ஆதரவு தருகின்றோம். அதனால் எப்போது வேண்டுமானாலும் ஆதரவை வாபஸ் பெறுவோம். மத்தியிலிருந்து பாஜக தமிழகத்தை ஆளக்கூடாது என்பதற்காக தான் ஆதரவு. ஆனால் நீங்கள் மாணவரையே ஒடுக்குறீங்க பாருங்கள். அதனால் நிச்சயமாக ஆதரவை வாபஸ் பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஆதரவை வாபஸ் பெற்றால் விஜய் ஆட்சியானது கவிழாதுங்க. ஏன்னா ஏற்கனவே அதிமுக இருக்கக்கூடிய 7 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அதனால் விஜய்க்கு பெரும்பான்மை இருக்குது. இன்னும் 4 மாதத்துக்கு யாரும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர மாட்டாங்க. அதற்குள்ளாக அரசியல் சூழ்நிலையானது எப்படி ஒன்றாலும் மாறும். இப்போதைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு, காங்கிரஸ் இது ரெண்டும் ஆதரவு தந்தால் போதும். விஜய்க்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இப்போ ஒருவேளை திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இவங்கெல்லாம் வெளியே போனால் கூட விஜய் ஆட்சியானது கவிழாது. மொத்தத்தில் விஜய் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விரும்பத்தை தான் செய்யணும் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விசிகாவும் நினைக்குது. அதுக்கு விஜய் அவர்கள் ஆட்பட மாட்டார். தமிழகமானது அமைதியாக போராடுகின்ற ஒரு களமாக இருக்கணும். ஆனால் இவங்க நாட்டுக்கு எதிராக கோஷம் எழுப்புறாங்க, பிரிவினையை ஆதரிக்கின்றார்கள். அதுலேயும் நீலம் பண்பாட்டு மையமானது போராடுகின்றவர்களுக்கு இடத்தை ஒதுக்கி தந்திருக்குது. அவங்க ஆசாத் காஷ்மீரை பற்றி பேசுகிறாங்க, ஆசாதி என்று சொல்கிறாங்க. அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குது? அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சட்டவிரோத செயல்களுக்கு அனுமதி கிடையாது என்பதை தெளிவாக சொல்லிட்டாங்க. சாலைகளை ஏன் மறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் போராட்டம் என்கின்ற போது ஒரு வழிமுறை இருக்குது. வன்முறையாக மாறக்கூடாது, பிரிவினையை தூண்டக்கூடாது, தலித் அல்லாதவர்களுக்கு எதிராக பேசக்கூடாது, இந்து மதத்துக்கு எதிராக பேசக்கூடாது, வன்மம் நிறைந்த பேச்சுகள் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, விஜய்க்கு எதிராக பேசக்கூடாது. ஆனால் எல்லாமும் பேசுகிறாங்க. ஏன் மாணவர்களை கைது பண்ணுறீங்க? உங்களுக்கான ஆதரவை வாபஸ் வருவோம் அப்படின்னு மிரட்டுறாரு பே. சண்முகம் அவர்கள். அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் நீ வாபஸ் வாங்கினா வாங்கிட்டு போ, எங்கள் ஆட்சி ஒன்றும் ஆகாது அப்படின்னு அவர் தெளிவாக சொல்கிறாரு. அதனால் இவங்க வாபஸ் வாங்கினா விஜய் ஆட்சி கவிழாது. ரெண்டாவது, இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய நீட்டுக்கு எதிரான குரலை ஒருங்கிணைக்கிறது ஒரு ஊடகம். அந்த ஊடகமானது துணை இராணுவ படையானது இல்லை காவல்துறையானது மாணவர்களை அடிக்கின்ற பொழுது அந்த காட்சியை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. ஏதோ இந்தியா முழுவதும் பதட்டம் இருப்பது போன்று போராடுகின்றவர்களை காவல்துறை ஒடுக்குகிறது, துணை இராணுவமானது அடித்து மண்டையை உடைக்கிறது, ரத்தம் சிந்துகிறது அப்படின்னு செய்திகளை காட்டக்கூடிய ஒரு ஊடகமானது நீட்டுக்கு எதிராக ஒட்டுமொத்த பெரிய ஒருங்கிணைக்கக்கூடிய, நீட்டுக்கு எதிரான குரலாக செயல்படக்கூடிய அந்த ஊடகம் மாணவர்கள் என்ற போர்வியில் ஜந்தர் மந்தரில் போராடக்கூடிய பிரிவினைகளை பற்றி பேசுமா? இல்லை இராணுவத்தினரையும் காவல்துறையினரையும்
அதே செய்தியாளர்களையும் தாக்கக்கூடிய காட்சியை இந்த ஊடகமானது காட்டுமா? என்ன ஒருதலை பட்சமான செய்தி? உங்களுக்கு நீட்டு வேண்டாம், உங்கள் கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் சீட்டை விற்று பணம் பார்க்க வேண்டும் என்ற ஒரே கோரிக்கைக்காக நீட்டுக்கு எதிராக நீங்கள் முன்னின்று எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கிறீங்க இந்த ஊடகம். ஆனால் நடுநிலையாக கொஞ்சம் செயல்படுங்க. மாணவர்கள் என்ற போர்வையில் டெல்லியில் போராடுறவங்க மாணவர்களே இல்லை. எத்தனையோ காணொலிகள் வந்து விட்டது. அந்த காணொலியெல்லாம் நீங்கள் ஒளிபரப்பு பண்ணீங்களா? ரெண்டாவது, நீட்டு வேண்டாம் என்ற போராடுறாங்க ஜந்தர் மந்தரில். நீட்டு குளறுபடியை நீக்கணும். இந்த குளறுபடிக்கு யார் காரணமோ அவங்க பதிவிட்டு போகணும். அதுதானே போராட்டக்காரர்களுடைய எண்ணமாக இருக்குது. ஆனால் நீட்டு எதிர்ப்பையெல்லாம் தாண்டி இன்றைக்கி தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே போராட்ட காலத்துக்கு வரணும் என்பதற்காக அந்த ஊடகம் என்ன சொல்லுது தெரியுமா? மாணவருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாச்சு. ரெண்டாவது, வேலை வாய்ப்பானது சூன்யமாகி போய்விட்டது. நம்பி வாக்களித்தார்கள், ஆனால் வாக்களித்த அரசாங்கமானது அவர்களை அடிக்கிறது, ஒடுக்குகிறது. இரண்டாவது, மதத்தின் பேராலும் சாதியின் பேராலும் மாணவர்களுக்கு புறக்கணிப்பை தருகிறது. உணவுக்கு வழி இல்லை, குடிநீருக்கு வழி இல்லை, அங்கே தங்கி போராடுவதற்கு வழி இல்லை. ஸோ ஒட்டுமொத்தமாக கொலவெறி தாக்குதலுடன் வந்து அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுகிறது. ஜனநாயகத்தின் குரல் வலையை நசுக்குகிறது. மாணவர்கள் இனி என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு வந்து இல்லாத செய்தியை, அங்கே நடக்காத ஒன்றை பெரிய ஒரு விஷயமாக எடுத்து காட்டுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் போராட்டமானது கொஞ்சம் கொஞ்சமாக வீரியம் குறைந்து வருது. ஆனால் அந்த ஊடகமானது 4 நாளாக டெல்லியில் மாணவர்கள் போராட்டம், அடுத்த கட்டமாக மாணவர்களுடைய திட்டம் என்ன, இந்த போராட்டம் எதை நோக்கி நகர்கிறது, இப்படியே விவாதம். அப்போது தன்னுடைய சுயநலத்துக்காக நாட்டை பலி கொடுக்கக்கூடிய இந்த ஊடகத்தின் மீது மத்திய அரசாங்கமானது நடவடிக்கை எடுக்காதா என்ற கேள்வி நமக்குள் இருக்குது. நீட்டுக்கு எதிராக ஒருங்கிணைங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் இந்த ஊடகமானது ஆட்சியாளருக்கு எதிராக ஆட்களை ஒருங்கிணைக்கின்றார்கள், நாட்டுக்கு எதிராக ஒருங்கிணைக்கின்றார்கள். எவன் வேலைவாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தினான், எவன் உணவில்லை என்று சொல்லிட்டு ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தினான், எவன் குடிநீர் இல்லைன்னு சொல்லிட்டு ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தினான், எவன் படுக்க பாய் இல்லை தங்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு எவன் போராட்டம் நடத்தினான். அதனால் இந்த ஊடகமானது எல்லாவற்றையும் மிகைப்படுத்தி காட்டுவதனால இளைஞர்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன்முறை எண்ணம் உருவாகுது, போராட்ட எண்ணம் உருவாகுது. தயவு செய்து அந்த ஊடகம் எது என்று அடையாளம் கண்டு அந்த ஊடகத்தை முடக்க பாருங்க, லைசன்ஸை பறிங்க. இல்லையென்றால் இந்திய ஒற்றுமையும் தமிழ்நாட்டில் அமைதியும் சத்தியமாக குலைந்து விடும். ஆளுகின்ற அரசாங்கமானது எதையாவது பேசிட்டு போட்டோம், நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை திசை திருப்புறாங்களா அப்படின்னு விட்டுறாதீங்க. நம்ம நாட்டினுடைய ஒற்றுமை கேள்விக்குறியாகும். நீட்டுக்கு எதிராக கிளம்புகின்ற அந்த போராட்டம் கடைசியில் நாட்டையே பிரிச்சிடும். அந்த காட்சியை காட்டினா பரவாயில்ல, ஆனால் அதுக்கு ஒரு பிஜிஎம் போடுறாங்க பாருங்க. எப்பேற்பட்டவனும் கொலைவரி கொண்டு இந்த அரசாங்கத்தை தூக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு வன்முறையை கையில் எடுக்கக்கூடிய அளவுக்கு காட்டுறாங்க அந்த ஊடகத்தில். அதனால் தயவு செய்து நாம் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊடகம் நடுநிலையாக செயல்படணும், மாணவர்கள் தாக்குறதையும் காட்டணும், பிரிவினைவாதிகளையும் காட்டணும், அதே மாதிரி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறவனையும், அதே மாதிரி பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்றவனையும், அமெரிக்காவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்றவனையும் காட்டணும். ரெண்டாவது, மோடி அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று சொல்கிறதுல என்ன லாஜிக் இருக்குதுன்னு கேட்கணும். ரெண்டாவது, மோடியை கொல்லணும் அப்படின்னு சொல்கிறான்ல, ஏன் கொல்லணும்னு சொல்கிறான், அதையும் இந்த ஊடகம் காட்டணும். ஆனால் ஒரு பக்கம் நீட்டுக்கு எதிராக குருவி, நாய், பேய் இந்த மாதிரி எது குரல் கொடுத்தாலும் சரி அவங்ககிட்ட மைக்கை நீட்டி அவனை பெரிய போராளியாக காட்டுகின்ற இந்த ஊடகத்தினுடைய நடுநிலைத்தன்மை கேள்வி ஆகுது. தயவு செய்து இன்றைக்கி நீட்டுக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனை விட்டுறாதீங்க. நாளைக்கு நாட்டுக்கு எதிராக பேசுவாங்க. இன்றைக்கி நாட்டுக்கு எதிராக போராடக்கூடிய இளைஞர்களைத்தான் இந்த ஊடகமானது வெளிச்சம் போட்டு காட்டுது. தயவு செய்து இந்த ஊடகத்தினுடைய நடுநிலைத்தன்மையும் இதனுடைய பின்னணியும் மத்திய அரசாங்கமானது ஆராய வேண்டும் என்று கைகூப்பி வேண்டுகோள் வைக்கிறேன். தயவு செய்து இந்த ஊடகத்தை கொஞ்சம் ஆராயுங்க. தயவு செய்து அவங்க யூனிவர்சிட்டிலையும் அந்த ஊடகத்தினுடைய அறையிலையும் சோதனையை போடுங்க. இல்லை இந்த ஊடகத்துக்குள்ளே வந்து வன்முறையாளர்கள் புகுந்திருக்கின்றார்களோ, பிரிவினைவாதிகள் புகுந்திருக்கிறாங்களோ, தயவு செய்து கொஞ்சம் களத்தில் இறங்கி அந்த ஊடகத்தை கண்காணிங்க ப்ளீஸ். நாடு நாசமாகுது, மாநிலம் வந்து போராட்டக்களமாக மாறுது. தயவுசெய்து இந்த ஊடகத்தை கண்காணிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நீட்டுக்கு எதிரான போராட்டங்களை பார்க்குறோம். யார் யார் கலந்துக்கிறாங்க, எந்தெந்த ஆளுமை என்று பார்க்குறோம். முதல்ல திருக்குறள் அறிவு, ரெண்டாவது பா ரஞ்சித்து, வெற்றிமாறன், திருமுருகன் காந்தி, அமீர், நாசரு, அபிராமி, ரேவதி, இது போன்ற ஆளுமைகள் அத்தனை பேரும் நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. இவங்கெல்லாம் நீட் எதிர்க்கிறாங்களா, இல்லை விஜய் ஆட்சியானது இங்கே போராடுகின்றவர்களை கைது செய்து அதனால் பாஜக ஆதரவாக இருக்கின்றார்களா? அதாவது திமுக வந்து இன்றைக்கி விஜய் அவர்களை எதிர்த்து வெற்றி பெற முடியாது. இந்த நீட்டு அடிப்படையை வச்சு விஜய்க்கு எதிராக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அவருடைய பெயரை ஏதாவது கெடுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது, தலித்து அல்லாதவர்கள் என்ற ஒரு நிலையை உருவாக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பா ரஞ்சித் அவர்கள் அப்படி தான் பேசுகிறாரு நேற்று.
என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழக அமைச்சரவையில் 8 தலித்திய அமைச்சர்கள் இருக்காங்க, இது வரைக்கும் தலித்து பிரச்சனையை பேசியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதையெல்லாம் தாண்டி ராஜ்மோகன் இருக்கின்றார், அவர் தலித் என்பதே எனக்கு தெரியாது, அவர் எழும்பூர் தொகுதியில் போட்டியிடுகின்ற போது தான் அவர் தலித் என்றே எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். சாதி ஒழியணும், சாதியற்ற சமுதாயம் பெருகணும்னு சொல்லிவிட்டு 8 தலித்திய அமைச்சர்கள் தலித்துகளுக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்குறாருன்னா, அதாவது இவங்களுக்கு வேண்டும் போது ஜாதி வேண்டும், இவங்களுக்கு வேணாம் போது ஜாதி வேணாம். என்ன ஒரு இரட்டை நிலைப்பாடு! நீ நீட்டை எதிர்க்கிறியா, இல்லை 8 தலித்திய அமைச்சர்கள் இருந்து தலித்துகளுக்கு ஒன்றும் பண்ணலைன்னு சொல்லிட்டு கேட்குறியா? சரி, நீயே ஒரு தலித்து தான், தலித்து மக்களுக்காக நீ என்ன பண்ண? இல்லை சென்ற ஆட்சியில் தலித்திய அமைச்சர்கள் இருந்தாங்க, என்ன பண்ணாங்க? இல்லை சென்ற ஆட்சியில் தலித்துகளுக்காக நீ என்ன பண்ண? இல்லை நீட்டு எதிர்ப்புக்காக போன ஆட்சியில் நீ என்ன பண்ண? இந்த கேள்வியெல்லாம் எழுதா இல்லையா? அதனால் ஒன்று இந்த அரசுக்கு எதிராக பேசுகிறாங்க, இல்லைனா மோடிக்கு எதிராக பேசுகிறாங்க இந்த தலித்திய ஆளுமைகள். ரெண்டாவது திருமுருகன் காந்தி, வன்முறையே பேசக்கூடியவன், அவன் தலித் இல்லையாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய சித்தாந்தமானது இஸ்லாமிய சித்தாந்தம். ஏன் இஸ்லாமிய சித்தாந்தம்னு கேட்டிங்கன்னா, படி இழக்கிறவங்க அவங்க தான். பிரிவினைவாதிகளும் அடிப்படை இஸ்லாமியவாதிகளும் தான் படி இழக்கிறாங்க. அதெல்லாம் திருமுருகன் காந்தியை பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கு எதிராக பேசுவான், பிஜேபிக்கு எதிராக பேசுவான். அப்படி தான் நீட்டுக்கு எதிராக பேசாமல் பிஜேபிக்கு எதிராக பேசிட்டு மோடிக்கு எதிராக பேசிட்டு போனால் இந்த திருமுருகன் காந்தி. அதுக்கப்புறம் வெற்றிமாறன், அவருக்கு மாணவர்கள் இப்போ எவ்வளோ மார்க்குக்கு பரீட்சை எழுதுறாங்க கூட தெரியல. 1200 மார்க்குக்கு பரீட்சை எழுதி 1160 மார்க் எடுத்துருக்காங்களாம் அவங்க ஃப்ரெண்டோட மகன். ஆனால் நீட்டு எழுதி பாஸ் பண்ண முடியலையாம். இன்னொரு ஃப்ரெண்டோட மகள் வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷமாக பரீட்சை முடிச்சுட்டு நீட்டுக்காக தயாராகிறாங்களாம், அப்போ கூட நீட்டு பாஸ் பண்ண முடியலாம். இப்போது இவங்கெல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னு நமக்கு தெரியல. முதலாவது விஷயம் வந்து, நம்ம தமிழகத்தில் கல்வி தரம் சரியில்லைன்னு சொல்கிறாங்களா, இல்லை மாணவர்கள் சரியாக படிக்கலை, பள்ளிக்கூடத்தில் பாடம் சரியாக நடத்தலைன்னு சொல்கிறாங்களா, என்னன்னு நமக்கு தெரியல வெற்றிமாறன்லாம். ரெண்டாவது 600 மார்க்குக்கு தான் மக்கள் இப்போல்லாம், அதாவது மாணவர்கள் பரீட்சை எழுதுறாங்க, அதுவே தெரியல 1160 மார்க் எடுத்துட்டாங்களாம். 2018 வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய +2 மார்க் எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்க, அது கூட வெற்றிமாறனுக்கு தெரியல. ஏதோ புரட்சி பேசுகிறதா நினச்சிக்கிட்டு மேடையில் ஏறிய பேசி திரிகிறார். அப்புறம் அமீரை பொறுத்த வரைக்கும் ஜந்தர் மந்தரில் அடிக்கிறவனும் இந்து, அடி வாங்குறவனும் இந்து, அவனுக்கு மதம். ரெண்டாவது நம்ம விஜய் அவர்கள் வந்து ஆட்களை கைது செய்வது பாஜகனுடைய சனாதனத்தை கையில் எடுத்துட்டாரோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை நம்முடைய அமீர் அவர்கள் கிளப்புறார். அவருக்கு எப்போதும் மதம், எப்போதும் சாதி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேவதி, ஒற்றுமையை குலைக்கின்றார்கள் அப்படின்னு பேசுகிறாங்க. நான் கூட இந்திய இறையாண்மை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு பார்த்தா ஜந்தர் மந்தரில் போராடக்கூடிய மாணவருடைய ஒற்றுமையை குலைக்கிறாங்களாம், பெண்களை பயங்கரமாக அடிக்கிறாங்களாம், உதைக்கிறாங்களாம். ஆனால் அதே மாணவர்கள் என்ற போர்வில் இருக்கிறவங்க நம்ம சொன்ன மாதிரி இராணுவத்தினரையும் காவல்துறையும் எப்படி தாக்குறாங்க, பத்திரிகையாளர்களை எப்படி தாக்குறாங்க. ஸோ அவங்க அடிப்படைவாதிகள் என்பதை பற்றி எப்போ ரேவதி போன்றவங்க, அபிராமி போன்றவங்களாம் எப்போ புரிஞ்சுக்கொள்ள போகிறாங்க? அவங்கெல்லாம் தலித்திய ஆளுமைகளாக இருக்கலாம், இல்லை தலித்துகளுக்காக போராடுறவங்களாக இருக்கலாம். ஆனால் நாம் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நடுநிலையாக பேசுங்க நீங்கள்லாம் அப்படின்ற எண்ணம் தான் நமக்குள்ளே இருக்கிறது. மொத்தத்தில் நீலம் பண்பாட்டு மையத்தில் போராட்டம் என்ற போர்வில் நாட்டுக்கு எதிராக, காஷ்மீருக்கு எதிராக ஆசாத் என்ற வார்த்தையை சொல்லி போராட்டம் நடத்துவதெல்லாம் எந்த மாதிரியான போராட்டம் என்று தெரியல. இதையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஊடகமானது இவருடைய போராட்டத்தை வைத்து கொண்டாடுகிறது. அதுக்கு பின்னாடி உள்நோக்கம் இருக்குது என்ற விஷயமானது யாருக்கும் தெரியல. ஆனால் இந்த போராட்டத்தை எல்லாம் வலிமை குன்ற செய்கிறது பாஜக. எப்படின்னு கேட்டிங்கன்னா, விரைவு நீதிமன்றத்தை மோடி அவர்கள் அறிவித்து விட்டார். ரெண்டாவது, நீதிமன்றத்துக்கு நீதிபதியை நியமிச்சிட்டாங்க. மூன்றாவது, இன்றைக்கி அமைச்சரவை கூட்டமானது நடக்க போகுது. அதில் நீட்டு குளறுபடியை நீக்குவதற்கு சட்டம் கொண்டு வர போகிறாங்க. அப்படி யாராவது தப்பு செய்தால் அவங்களுக்கான தண்டனையை அதிகரிக்கும் பட்சமாக புதிய சட்டத்திட்டங்களை கொண்டு வர போகிறாங்க. மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் நைட்லேயே வந்து ஒரு காணொலி வெளியிட்டு அந்த காணொலியை தெளிவாக சொல்லியிருக்கிறார். கவலைப்படாதீங்க, ஆலோசனைக்கு பிறகு விரிவான சட்டங்கள் கொண்டு வரப்படும், மாணவருடைய எதிர்காலமானது காப்பாற்றப்படும், தப்பு செஞ்சவங்க அத்தனை பேரும் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உயர்கல்வித்துறை செயலாளரையும் வேற ஒரு துறைக்கு மாற்றியிருக்கிறாரு மோடி. மொத்தமாக காக்ரோச் ஜனதா பார்ட்டியானது தமிழகம் முழுவதும் இல்லை இந்தியா முழுவதும் போராட்டம் நடத்தினாலும் அவங்களுடைய போராட்டத்தை வலிமை குன்ற செய்கின்ற அளவுக்கு அவங்களுடைய கோரிக்கையை செவ்வா இப்போது நிறைவேற்றி கொண்டு வராரு. அதனால் இந்த போராட்டமானது இன்றைக்கி முடிவுக்கு வரும் என்று நினைக்கிறோம். ஏன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து நாங்கள்லாம் வந்து அமைச்சருடைய ஆஃபீஸுக்கு வந்து பேச மாட்டோம், பேசுகிறதா இருந்தால் ஜந்தர் மந்தருக்கு வாங்க, இல்லைனா நாங்கள் சொல்கிற இடத்துக்கு வாங்க அப்படின்னுக்கிறாங்க. சரி, எங்கே வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் வந்து உங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு செவி சாய்க்கிறோம், என்ன பேசுகிறீங்களோ நாங்கள் காது கொடுத்து கேட்குறோம் அப்படின்னு அமைச்சர்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு போக போகிறாங்க. இன்றைக்கி போராட்டம் முடிந்துவிடும். அப்புறம் தலித்திய ஆளுமைகள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டை பிரிவினைப்படுத்தணும், இந்துக்களை வந்து ஒடுக்கணும், ஓபிசிகளை உதைக்கணும் அப்படின்னு பேசி திரிறாங்கல்ல. என்னது இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டத்தில் அதெல்லாம் எப்படி தொடரப்போகுதுன்னு பொறுத்து தான் பார்க்க வரும். இதற்கிடையில் நம்முடைய ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் சோனம் வாங்சு அவர்கள் உண்ணாவிரதத்தை திரும்ப பெற்று விட்டார். வன்முறையாக மாறும் போல் இருக்குது.
அமைதியாக மாணவர்கள் போராடுற மாதிரி தெரியல. 2வது மாணவர்கள் தான் போராடுறாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. அதனால் உண்ணாவிரதத்தை நான் முடித்துக் கொள்கின்றேன். அரசாங்கமானது வாக்குறுதி கொடுத்துருக்குது, கண்டிப்பாக வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் என்று நினைக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்கிட்டார். அது மட்டும் இல்லை, ராகுல் காந்தியுடைய சுயநல போராட்டம் என்பது இந்த சோனம் வாங்சு அவர்களுக்கும் அவங்க மனைவிக்கும் பிடிக்கல. அதனால் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ராகுல் காந்தி இதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுறாரு, அவரெல்லாம் அனுமதிக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனடியாக ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சிக்காரங்கள்லாம் ஆலோசனை நடத்திவிட்டு பஸ்ஸில் ஏறி மாணவர்களை சந்தித்துக்கு போனாங்க. காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தினாங்க. அப்படி தடுத்து நிறுத்துகின்ற பொழுது, ஏங்க நீட்டுக்கு எதிராக தான் நாங்கள் போராடுறோம்னு தெரிஞ்சோம், நாட்டுக்கு எதிராக போராடுற மாதிரி தடுத்து நிறுத்துறீங்களே அப்படின்னு சொன்னார் நம்முடைய ராகுல் காந்தி. விடவே இல்லை போராட்ட களத்துக்கு போகிறதுக்கு. பிறகு நம்ம காந்தியாருடைய சமாதிக்கு வந்து அங்கே கொஞ்சம் கோஷம் எழுப்பி விட்டு போராட்டம் நடத்தி விட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் மட்டும்தான் மாணவர்களுக்கு பின்னாடி இருக்கிறேன், 2வது மாணவர்கள் என்னை வேணான்னு சொன்னால் கூட நான் அவங்களுடன் இருப்பேன் அப்படின்னு. ஒருவேளை தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து இன்றைக்கி பதவி விலகினாலும் விலகலாம், ஏன்னா அமைச்சரவை கூட்டம் இருக்குது, பெரிய முடிவெடுக்க போகிறோம் அப்படின்னு மோடி அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் தர்மேந்திர அவர்கள் பதவி விலகினாலும் விலகுவாங்க. ஒருவேளை காக்ரோச் ஜனதா பார்ட்டி சோனம் வாங்ஸ் அவருடைய போராட்டத்தினால்தான் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகினாங்க அப்படின்னு ஒரு பேர் வந்துடக்கூடாதுல்ல. அதுக்காக காங்கிரஸ் முன்னெடுத்தது, காங்கிரஸ் போராட்டத்தினுடைய வலிமை தான் அகில இந்திய கட்சி களத்தில் இறங்குச்சு. அந்த வலிமையை பார்த்த பிறகுதான் நம்முடைய தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகினார்னு சொல்லிட்டு மாணவர்கள் போராட்டத்தில் வந்து அரசியல் ஆதாயம் தேட பார்க்குறாரு நம்முடைய ராகுல் காந்தி. அதற்காக தான் நள்ளிரவிலும் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்துக்கு கிளம்பினார். அவரை தடுத்து நிறுத்தினாங்க. கடைசியில் காவல்துறை வந்து அனுமதி அளிக்கல, மண்டியிட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி போயிருக்கார். ஸோ மொத்தத்தில் ஒரு ஊடகத்தினுடைய தவறு. தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா கொதிநிலையில் இருக்குது. அந்த ஊடகத்தை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளுடன் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். போராட்டம் அவசியமானது, குளறுபடிகள் கண்டிப்பாக அகற்றப்பட வேண்டும். ஏன்னா படித்து பரீட்சை எழுதுறாம்பார் மாணவன், அவன் உயர்கல்விக்கு போகணும், ஆனால் போர்ஜரியாக பண்ணி கொஷின் பேப்பரை வாங்கி படித்து முன்னேறாம்பார், அவனையோ இல்லை அவனுக்கு உதவியாக இருக்கிறவங்கள கண்டிப்பாக தண்டிக்கப்படணும், அவங்கள வந்து கைது பண்ணணும், எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி போராட்டம் நடத்துனது ஓகே தான். ஆனால் அது வன்முறையில் எப்படி போச்சு, பிரிவினையில் எப்படி போச்சு, இல்லை பிற நாட்டுக்கு ஆதரவாக எப்படி போச்சு? அதனால் பாஜக எதிராக போகின்ற போராட்டமாக இருக்கிறது. பதவி விலக வேண்டும் என்ற குரல்கள் எழுகிறது. நம்ம மோடி அவர்கள் போட்டு தள்ளணும் என்ற நிலையில் போயிருக்குது. அப்போ இந்த போராட்டமானது வடிவம் மாறத்துக்கு யார் காரணம்? என்னை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். ஆனால் அதையெல்லாம் திசை திருப்புகிறது ஊடகமும் சரி, தலித்திய ஆளுமைகளும் சரி. இங்கே மட்டும் இல்லை, நாடு முழுவதும் பார்க்குறேன். என்னவோ தலித்துகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாணவருடைய உரிமைக்காக களத்தில் நிற்கிறவங்க மாதிரியும், நாட்டினுடைய பாதுகாப்புக்கு இறையாண்மைக்கு நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாவலர் மாதிரியும், நாங்கள் தான் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உரியவர்கள் என்பது போன்றும் தலித்திய வழக்கறிஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அரசியலமைப்பு முகப்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெல்லியில் படிச்சிருக்கின்றார்கள். இந்த மாதிரி ஓபிசிகளை வந்து இணைக்காமல் தலித்துகள் மட்டும் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை வென்றெடுக்க முடியாது. இந்த போராட்டத்தில் கூட வந்து ஜாதிய பாகுபாடு பார்க்குறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. இல்லை ஓபிசிகள் ஒதுங்கி நிற்கின்றார்களா இந்த வன்முறையெல்லாம் பார்த்து நமக்கு தெரியல. பொறுத்து வந்து பார்ப்போங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நன்றிங்க.